வணக்கம் தங்க குழந்தைகளே, நான் உங்கள் கார்த்திகா கவின்குமாரத்தை. நாம இன்னைக்கு கேட்க போற கதை எழுத்தாளர் முனைவர் தேவி நாச்சியப்பன் அவர்கள் எழுதிய பயணப்புறாவில் பறப்போமா என்ற சிறார் சிறுகதை நூலிலிருந்து பறவைகள் போட்ட தீர்மானம் அப்படின்ற கதையை தான் நாம இன்னைக்கு கேட்க போறோம். என்னது, பறவைகள் தீர்மானம் போட்டாங்களா? என்ன தீர்மானம் போட்டிருப்பாங்க? வாங்க கதைக்குள்ள போய் அவங்க என்ன தீர்மானம் போட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். காட்டுக்குள்ள ஒரு பக்கத்துல மட்டும் பயங்கர சத்தம். கீச் கீச் கீச், கூ கூ, கா கா, அக்கு அக்கு, கொக்கரக்கு கொக்க கொக்கரக்கு, இப்படி நிறைய விதமான சத்தம் கேட்டுச்சு. அப்போ மயில் தலைமையில காக்கா, சிட்டுக்குருவி, கரிச்சாங்குஞ்சி, குயில், காட்டுக்கோழி, வாத்து, புறா, பருந்து, தேன்சிட்டு, மைனா, நெருப்புக்கோழி, வான்கோழி, கழுகு, இப்படி பறவை இனங்கள் எல்லாரும் கூடி நின்றுட்டு இருந்தாங்க. எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு பறவைகளுடைய மாநாடு நடக்க போகுது. மயில் தொண்டைய இப்படி கணிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிச்சுது. என் அன்பிற்குரிய பறவை இனங்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பறவைகள் மாநாட்டுக்கு வந்த உங்கள் எல்லாரையும் பாசத்தோடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாமெல்லாம் சேர்ந்து பறவை இனங்களை பாதுகாக்கிறது எப்படி, எதிரிகள்கிட்டருந்து தப்பிக்கிறது, இறை தேடுறதுல புதிய முறை, இதை பற்றியெல்லாம் பேச போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை ஒவ்வொருத்தராக சொல்லுங்க அப்படின்னு சொன்னிச்சு மயில். வழக்கம் போல காக்கா தான் முதல்ல பேச ஆரம்பிச்சுது. என்னோட முட்டையை திருடுற பாம்புகளை கழுகுகள் கொத்தி தின்னு அழிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. உடனே அப்போ எங்கள் முட்டையை குடிக்கிற ஒன்றை என்ன செய்யறது அப்படின்னு கேட்டுச்சு தவிட்டுக்குருவி. பசிக்கு வேற எதுவுமே கிடைக்காது போது தானே குடிக்கிறேன். அதுவும் நீங்கள் கரிச்சாங்குருவி பாதுகாப்பில் இருந்தால் குடிக்க கூட முடியாது அப்படின்னு சொன்னிச்சு காக்கா. பாம்பும் பசிக்கு தானே சாப்பிடுது அப்படின்னு கேட்டுச்சு சிட்டுக்குருவி. நீ பேசாத, நீ மக்களோட பாசக்குருவி. யார் வீட்டுக்குள்ளேயாவது கூடு கட்டி அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டு ஜாலியாக இருப்ப அப்படின்னு கோபமாக சொன்னிச்சு காக்கா. அமைதி அமைதி, சண்டை போடவா நாம வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னது மயில். உடனே குயில், நமக்குள்ள ஒத்துமையாக இருப்போம், நம்ம எதிரிகள்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்கும் நம்ம பாதுகாத்துறதுக்கும் உள்ள வழிகளை பற்றி மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னிச்சு குயில். உனக்கா தெரியாது, என் கூட்டில் முட்டை போட்டு வளர்க்குற சோம்பேறி நீ அப்படின்னு சொன்னது காக்கா. காக்கா, நீ எல்லார்ட்டையும் சண்டை போடாத சரியா? ஏன் இப்படி எல்லார்ட்டையும் சண்டைக்கு போகிற? கொஞ்ச நேரம் பேசாமல் இரு அப்படின்னு சொன்னிச்சு மயில். கோழி மெதுவா, நமக்கெல்லாம் பறவை இனம் இருந்தாலும் நம்மளேருந்து யாருக்கு பலம் இருக்கோ அவங்க ஜெயிச்சிடுறாங்க. பலம் இல்லாதவங்கள தூக்கிட்டு போய் சாப்பிட்றத நிறுத்தணும் அப்படின்னு சொன்னிச்சு கோழி. உடனே பருந்து, கோழி தங்கச்சி பயப்படாத, நேத்தியே பருந்துகள் கழுகுகள் எல்லாரும் கூடி இனிமே நாம பறவைகளை தூக்குறதோ சாப்பிட்றதோ இல்லை அப்படின்னு பேசி முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னது. மற்ற பறவைகளுக்கும் குருவிகளுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மயில், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு யோசித்தேன், ஆனால் பருந்தும் கழுகும் எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. உடனே கழுகு, ஆமாம், இனிமே கீரி பாம்பு செத்த உயிரினங்களை தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னிச்சு. சரி, இப்போ ஒரு பறவையால் மற்ற பறவைகளுக்கு தீங்கு வராது, நல்லது. அடுத்தது மற்ற விலங்குகள் வேட்டையாடுறவங்கள்ட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அதை பற்றி பேசுவோமா அப்படின்னு சொன்னிச்சு மயில். உடனே நெருப்புக்கோழி, நம்ம பறவை இடத்துல யாருக்கு ஆபத்து வந்தாலும் நமக்கு என்னன்னு போகாமல் நாம் எல்லாரும் கூட்டமாக போய் நம்ம பறவைகள் எதுவாக இருந்தாலும் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னது. எல்லா பறவைகளும் அது சொன்னதை ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்தது புது முறையில் உணவு தேடுறதை பற்றி பறவைகள் பேசினாங்க. உடனே புறா சொன்னிச்சு, இறை இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சா நம்ம மட்டும் போய் சாப்பிடாம காக்கான மாதிரி மற்ற பறவைகளையும் கூப்பிட்டுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னது. ஆரம்பத்தில் குருவிகள் பேச்சால ரொம்ப கோபமாக இருந்த காக்கா புறா சொன்னதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியாயிடுச்சு. ஆமாம்,
காக்கை கறவா கரைந்துண்ணும்னு சொன்னாங்களே, அது மாதிரி எல்லாரும் இறை இருக்கிற இடத்த சொல்லி நம்மள பகிர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னது காக்கா. உடனே பருந்து, பெரிய உயிர்களை கொன்று நாங்கள் சாப்பிடும்போது சின்ன சின்ன பறவைகள் வந்தாலும் அதுக்கு உணவை பகிர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னிச்சு. அண்ணே, எங்களைத்தான் சமாதான புறான்னு சொல்லுவாங்க, நீங்கள் இப்போ சமாதான பருந்தாயிட்டீங்களே அப்படின்னு சொன்னது புறா. புறா தம்பி, நாங்கள் பறவைகளுக்கு மட்டும்தான் சமாதான பருந்து, மற்ற விலங்குகளுக்கு சண்டை பருந்து தான் அப்படின்னு சொன்னது. மயில், இன்னைக்கு மாநாடு ரொம்ப சிறப்பாக நடந்தது, பறவைகள் இனம் நிறைய அழிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ற கவலை எனக்கு ரொம்ப இருந்தது. ஆனால் இந்த மாநாடு அதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. பறவை இனத்தை, பறவை உண்ணும் வழக்கத்தை ஒழிப்போம், நமக்குள்ள ஒத்துமையாக இருப்போம். அதுக்கப்புறம் உணவையெல்லாம் நம்ம மறைச்சி சாப்பிடாம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். அப்புறம் எதிரிகள்கிட்டேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம இனத்தையும் காப்பாற்றுவோம். இது எல்லாம் தான் இன்னைக்கு நாம நடத்துகிற மாநாட்டோட தீர்மானம். எல்லாருக்கும் சம்மதமா அப்படின்னு கேட்டது. பறவைகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து, சம்மதம், எங்களுக்கு சம்மதம், எனக்கு சம்மதம் அப்படின்னு ரொம்ப உற்சாகமாக கத்துனாங்க. அப்போது மரத்துக்கு பின்னாடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மனுஷங்க அப்படியே அசந்து போயிட்டாங்க. பறவைகள் எல்லாரும் எப்படி சிந்திக்கிறாங்க, ச்சே, இந்த மனுஷங்களான நாமும் நிறைய செயல்களை இதுங்கள்டேருந்து கற்றுக்கணும் போலையே அப்படின்ற முடிவு எடுத்துக்கிட்டாங்க. அந்த முடிவோடையே அவங்க அப்படியே அமைதியாக எந்த தொந்தரவும் அவங்களுக்கு செய்யாமல் சத்தமே இல்லாமல் அந்த இடத்துல இருந்து புறப்பட்டாங்க. என்ன குழந்தைகளே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? நன்றி.